அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் வி விஜயலட்சுமி. வேளாண்மை அறிவியல் நிலையம் பம்பன்ல விதை அறிவியல் தொழில்நுட்பவியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா பசுந்தாள் உர பயிர்களில் விதை உற்பத்தி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த நேர்காணலில் தெரிஞ்சுக்கலாம். ரெகுலராக இங்கே நேஷ்னல் பல்சஸ் ரிசர்ச் சென்டர்னு சொல்லக்கூடிய தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, கேவிகே வம்பன் இருக்குது. இது மூலமாக விவசாயிகளுக்கு அதிகமாக நாங்கள் உளுந்து, தட்டைப்பயிறு, நெல், காராமணி, பச்சை பயிர் இந்த மாதிரி பயிர்களில் தான் அதிகமாக விதை உற்பத்தி பயிற்சிகள் கொடுக்குறோம். விவசாயிகளும் அதை உற்பத்தி பண்ணி திருப்பி நமக்கு விதை பண்ணை அமைத்து நம்மளுக்கு விதையை திருப்பி தராங்க. ரெகுலராக நம்ம விதை உற்பத்தி பசுந்தாள் உர பயிர்களையும் விவசாயிகளுக்கு நம்ம பயிற்சி அளித்தாலும் நிறைய விவசாயிகள் பசுந்தாள் உர பயிர்கள் தேவையான டைமில் மட்டும் வேகமாக ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது எங்களுக்கு விதை கொடுங்கன்னு விதை தட்டுப்பாடு ஏற்படுற நிலைமையில் கேட்குறாங்க. பசுந்தாள் உர பயிர்களில் என்னென்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது கொளிஞ்சி, சணப்பு, தட்டைப்பயிறு, டெயின்ஷா இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சணப்பு விதை எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். விவசாயிகளுக்கு விதை உற்பத்தி நிலைகள் தெரிஞ்சிருக்கும். இப்போ அதாவது ஆதார நிலை விதைகள், சான்று நிலை விதைகள், உண்மை நிலை விதைகள் இது உற்பத்தி பண்ணுறதை பற்றி அதிகமாக நாங்கள் பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விதை உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி விதை தரமான விதையாக முதல்ல நம்ம வாங்கிக்கணும். அடுத்தது விதைக்கு விதை நேர்த்தி பண்ணணும். இப்போ சணப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உளுந்து பயிர் மாதிரியே தான் ஒரு ஏக்கராக்கு 8 கிலோ விதை போதுமானது. இந்த 8 கிலோ விதைக்கு ஒரு பாக்கெட் 200 கிராம் ரைசோபியம் வச்சு நம்ம ஒரு விதை நேர்த்தி பண்ணிவிட்டு ஒரு ஏக்கரா வயலுக்கு ஒரு இதில் 40க்கு 20, அதாவது பயிருக்கு உள்ள இடைவெளி 20 சென்டிமீட்டராகவும் லைனுக்கு உள்ள வரிசைகளுக்குள்ளேயே உள்ள இடைவெளி 40 சென்டிமீட்டர் வச்சு நம்ம விதைச்சிக்கலாம். விதைச்சிட்டு நம்ம முதல் தண்ணி கொடுத்துட்டு 3ஆவது தண்ணி கொடுத்துட்டு 15 நாளுக்கு ஒருக்கா நம்ம அதுக்கு தண்ணி கொடுத்தோம்னா போதும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதிகமாக பூச்சி நோய் தாக்குதல் இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கலாம். இல்லைன்னா அதுவும் தேவைப்படாது. இது நீங்கள் மடக்கி உழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா 40-45வது நாளில் மடக்கி உழுதலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பயிர்கள் அதிகமான அளவு வேர் கீழே போகாது. பட் இந்த பசுந்தாள் உரங்கள் வேர்கள் அதிகமாக கீழே வரலும் போய் மற்ற பயிர்களோட ஒப்பிடும்போது மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய கரையாத சத்துக்களையும் கரைச்சி மேலே கொண்டு தந்துடும். இதை நம்ம மண்ணில் போடும்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா இதில் பிரான்ச்சஸை விட இலைகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த இலைகள் மண்ணில் ஈஸியாக மக்கிரும். அது இல்லாமல் இந்த தண்டும் ரொம்ப மிருதுவானதாக இருக்கிறதுனால மண்ணில் எளிமையாக மக்கும் தன்மை கொண்டது. இதனால் நம்மளுக்கு அதிகமான நைட்ரஜன் தலைச்சத்து மண்ணிலேருந்து அதிகமாக எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் பாஸ்பரஸ் சத்தும் மண்ணிலேருந்து எடுத்துக்க முடியுது. இப்போ பார்த்தோம்னா ஒரு ஹெக்டர்லேருந்து இந்த பசுந்தாள் உரங்கள் நம்ம மடக்கி உழுதோம்னா 110லேருந்து 200 கிலோ வரையிலும் நைட்ரஜனை தலைச்சத்து நம்மளால் நிலைநிறுத்த முடியும். அது இல்லாமல் இப்போ விதை உற்பத்தியில் பார்த்திங்கன்னா முதல் பயிர்கள் பூக்கிற தருணத்தில் எப்படி நம்ம பயிர் வகைகளுக்கு தெளிக்கிறோமோ அதே மாதிரி தெளிக்கும் திரவங்கள், நம்ம சொல்லக்கூடிய ஃபோலியர் அப்ளிகேஷன்ஸ் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ஸ் இதுக்கு கொடுக்கலாம். அது இல்லாமல் நம்ம 100 நாள் 120 நாளில் இதை விதையாக நம்மளால் அறுவடை பண்ண முடியும். இதுக்கு பருவம்னு பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரலில் விதை விதைப்புக்கு ஏற்ற பருவம். அதே மாதிரி எந்த இடத்துலலாம் தண்ணி இருக்கோ அப்போ எல்லா சீசன்லையும் இதை நம்ம விதைச்சி இதுலேருந்து விதை எடுத்துக்க முடியும். ஒரு ஏக்கரா பார்த்திங்கன்னா 200லேருந்து 250 கிலோ வரலும் நம்மளால் சராசரியாக விதை எடுக்க முடியும். ஒரு கிலோ விதை நம்ம 60லேருந்து 70 ரூபா வரையிலும் விலைக்கு போகுதுங்க. இது பண்ணோம்னா விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும். அதே மாதிரி பசுந்தாள் உர பயிர்களை தட்டுப்பாடு ஏற்படாது. விதை வேணும்னா நம்மளுடைய பயிர் வகை ஆராய்ச்சி நிலையத்தில் வர ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட விதை ரெடியாக இருக்கும். நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா புதிய சணப்பு ரகம் ADT 1 இதில் விதை உற்பத்தி பண்ணியிருக்கோம். இதனோட விதைகள் ஒரு ஏக்கராக்கு 250லேருந்து 300 கிலோ வரலும் நம்மளால் எடுக்க முடியும். இந்த விதைகள் இப்போ அறுவடைக்கு இன்னும் ஒரு 1-2 மாதங்களில் ரெடியாகி நம்மளுக்கு விதையாக தயாராக இருக்குங்க. விவசாயிகள் நம்மளுடைய வேளாண்மை அறிவியல் நிலையம் வம்பனை அணுகி வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வாங்கி விதைக்கு விதைச்சிக்கலாம்.